குழு நண்பர்களுக்கு வணக்கம். ஒரு உண்மையான தமிழர் வேளாண்மை காதலனை அறிமுகப்படுத்துறதுல பெருமைப்படுறோம். திரு லெனின் மோகன். லெனின் இது மோகன். லெனின் மோகன் அவரே சொன்னாலும் தகும். ஏன்னா மோகன் இல்லாட்டினாலும் அவர் வேலை செஞ்சுட்டே இருப்பார் தோட்டத்தில். பாண்டிச்சேரியிலிருந்து இந்த வேளாண்மையின் மீது உள்ள விருப்பத்தால் இந்த மூஞ்ச காட்டுங்க ஐயா. ஆமா, வந்து வேலை செஞ்சுட்டு இருக்காரு மோகனுடைய தோட்டத்தில். மறக்கவே முடியாது. மற்றும் ஒரு முக்கியமான பதிவு, விற்பனை பதிவு. நிறைய சாப்பிட்டுருக்கோம். தமிழர் வேளாண்மை விளைபொருளுக்குன்னா ஒரு பெரிய மரியாதை நான் சொல்லிட்டு இருக்கேன். நான் மோகனுடைய தோட்டத்தில் விளைஞ்ச இந்த கிழங்கு பாருங்க. இந்த மாதிரி நான் சின்ன வயசுல சாப்பிட்டது. பொய் சொல்லாம சொல்லணும்னா சின்ன வயசுல நான் சாப்பிட்டது. நீங்க சாப்பிடும்போது நிச்சயமா தெரியும், சரியா? அப்புறம் இடையில ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி விழுப்புரம் பக்கத்துல இருந்து ஒரு நண்பர் வந்திருந்தார் தேடிட்டு. அவர் கொண்டு வந்து கார்ல வந்திருந்தாங்க, கொண்டு வந்து கொடுத்தாங்க. நான் இப்பெல்லாம் இந்த கிழங்கு திங்கிறது, இந்த குச்சி கிழங்கு, அதான் இந்த மரவள்ளி கிழங்கு திங்கிறதே விட்டுட்டேன். நான் வெறுத்து போயிட்டேன். தெருவுலலாம் நிறைய விற்கிது. கிழங்குனாலே வெறுப்பாயிடும் எனக்குன்னு வச்சுக்கிங்களேன். அவர் கொண்டு வந்து கொடுத்தது வீட்டில் கடந்தது என் மனைவி புடிவாதமா அவிச்சு கொண்டு வந்து கொடுத்தா. எனக்கு வேண்டே வேண்டாம், இன்னைக்கு சாப்பிட்டு பாருங்கண்ணா. அந்த திருப்பியும் ஒரு 15-16 வயசுக்கு முன்னாடி சாப்பிட்ட நினைவு அப்படியே இந்த பசுமையான நினைவு. இந்த தாமரை தோட்டத்து மாம்பழம் மாதிரி, சவுந்தரபாண்டி மாம்பழம் மாதிரி, திருப்பத்தூர் முரளி தோட்டத்து மாம்பழம் மாதிரி திருப்பி அந்த உண்மையான சுவை வந்து எனக்கு அப்படியே அதிர்ச்சி ஆயிட்டு. அவர் பேரையும் மறந்துட்டேன், அந்த எண்ணெயும் மறந்துட்டேன். எப்படா அது கிடைக்கும்னு நானும் அதுல இருந்து பல ஆண்டுகளா பல பேர்ட்ட விசாரிச்சு பார்த்துட்டேன். நண்பர்கள்லாம் தெரியும். எங்க அவர் தோட்டத்து வாசலே வித்துருது அவ்வளவு கிழங்குங்க. பெரிய தராசு, விறகு வைக்கிற விறகு எடை போடுற தராசு வச்சிருக்கிறாரு, வித்துறாரு. இந்த பதிவை பார்த்துட்டு அவர் வந்தாருன்னா கூட நல்லா தான் இருக்கும். அடுத்ததாங்க இப்ப சூளாங்குறிச்சியில மோகன், அந்த சாப்பிட்றதுக்காகவே கிழங்கு. உண்மையில நீங்க சாப்பிட்டு பாத்தீங்கன்னா நிச்சயம் இந்த சுவையை நீங்க மறக்க மாட்டீங்க. இந்த அளவுக்கு சுவையுள்ள கிழங்கு நீங்க சாப்பிட்டுருப்பீங்களான்னு தெரியல. இந்த திண்டுக்கல் பக்கம்லாம் பாத்தீங்கன்னா இந்த தள்ளுவண்டியில வச்சுட்டு மாலை நேரங்களில் சுட சுட அப்படியே ஆவி பறக்க பறக்க கிழங்கு விற்பாங்க. எல்லாரும் வெக்கம் கூட பார்க்காம வாங்கி சாப்பிட்டுட்டே இருப்பாங்க பஸ்ல போறவங்க வரவங்கலாம். அந்த கிழங்குன்னா அவ்வளவு அருமையா இருக்கும். இது தோட்டத்துல விளைஞ்ச கிழங்கு. கிலோ 30 ரூபாங்க. ஒரு காப்பி குடிச்சா 30 ரூபா, ஒரு தோசை தின்னா 125 ரூபா, 150 ரூபா ஹைவேல, சரியா? ஒரு கிலோ 30 ரூபா. பார்சல் பேக்கிங் வரைக்கும் அவர் செலவு, சரியா? அட்டை பெட்டி வாங்கி அது உள்ள வச்சு அந்த இலையெல்லாம் வச்சு பேத்து அடுக்கி கொண்டு வந்து ஒட்டி பார்சல் போடணும் உங்களுக்கு, ரைட்டா? உங்க பேருக்கு குறைச்சலா ஒரு 15 கிலோ அல்லது 10 கிலோ ஆர்டர் கொடுங்க. ஒரு 2-3 நண்பர்கள் ஆளுக்கு 2 கிலோ எடுத்தீங்கன்னா சரியா போயிடும். 5 பேர். நிச்சயமா இந்த கிழங்கு வந்து உங்க உறவினர்களோ உங்க நண்பர்களோ சாப்பிட்டு மாட்டாங்க. யாரு வேணாலும் வெப்பாத்தி குழி எடுத்து தமிழர் வேளாண்மை முறையில பண்ணதுங்க. சாப்பிட்றதுக்காகவே உள்ள கிழங்கு. இப்பதான் தொடங்குது, 10வது மாசம் தொடங்குது. இந்த மாசம் அடுத்த மாசம் பூரா சாப்பிடலாம். விளைஞ்சிருக்குது. விரும்புகிற நண்பர்கள் முதல்ல சாப்பிட்டு பாருங்க, சரியா? சாப்பிட்டு பார்த்துட்டு கூட நீங்க பணத்தை கொடுங்க, சரியா? ஏன்னா சுவை அவ்வளவு அருமையான சுவை. உண்மையிலேயே நான் விரும்பி சாப்பிட்டேன் அன்னைக்கு, சரியா? அவிச்சு வச்சிருந்தாங்க. கிழங்குனாலே 2ஆம் பட்சம் 3ஆம் பட்சமா தான் சாப்பிடுவேன். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் உங்கள்கிட்ட. அதை விரும்பி சாப்பிட்டேன், அவ்வளவு சுவை, சரியா? விரும்புகிற நண்பர்கள் நம்ம பண்ணையில தான் இருக்கிற மோகனோட எண்ணு இதுல இருக்கு. யார் வேணாலும் தொடர்பு கொள்ளுங்க. பார்சல் போட்டு பாக்ஸ்ல உங்க பக்கத்துல பார்சலுக்கு வந்துடும். குறைச்சலா 10 கிலோ 15 கிலோ, சரியா? ஒரு 4 நாளைக்கு 5 நாளைக்கு வச்சுக்கலாம், கெட்டு போகாது, சரியா? சாப்பிட்டுக்கலாம். ஒரு 3 நண்பர்கள் 4 நண்பர்கள் சேர்ந்து வாங்கிக்கலாம், ஒன்னும் தப்பு இல்லை. ஒரு 10 கிலோ 15 கிலோ அதுக்கு குறையாம ஆர்டர் கொடுங்க. மோகன், உங்களுடைய என்ன சொல்லுங்க? 95 97 97 99 99 35 35 24. மறுபடியும் ஒரு தடவை 95 97 99 35 24. மோகன், கள்ளக்குறிச்சி, சூளாங்குறிச்சி, சரிங்களா? விரும்புகிற நண்பர்கள் நேரடியா தொலைபேசியில அல்லது பதிவேற்றம் பண்ணுங்க. தமிழர் வேளாண்மை முறையில விளைஞ்ச கிழங்கு. இன்னொரு முக்கியமான செய்தி சொல்றேங்க. இது கிழங்கா அவிச்சு அப்படியே தண்ணியில போட்டு வேக வச்சா போறோம். நீங்க கழுவுறதுக்கு சாதாரணமா தண்ணியில அலசினாலே தோல் வெடிச்சு போகுதுங்க. அப்பனா பாருங்க எப்படி இருக்கும்னு பாருங்க. பெரிய ஆச்சரியம். அடுத்தது சுவை. சாதாரணமா அப்படியே கொஞ்சம் போல மிக குறைஞ்ச அளவு உப்பு போட்டு அப்படியே தண்ணியில துண்டா வெட்டி போட்டு வேக வச்சா சரி. அப்புறம் பொரியல் செஞ்சுக்கலாம். அப்புறம் இதை மாவா அரைச்சி அடை போட்டுக்கலாம். அடை, கார அடை சொல்லுவாங்களா, ஹோட்டல் எல்லாம் சாப்பிட்றோமே உணவு விடுதியில, அந்த மாதிரி அடை. அப்புறம் இன்னும் பல்வேறு விதமா பொரியல்ல செய்யலாம், கூட்டு செஞ்சுக்கலாம், தோசை சுட்டுக்கலாம். அப்புறம் சிப்ஸ் மெல்லிசா அரிஞ்சு காய போட்டு சிப்ஸ் செஞ்சுக்கலாம். நீங்க விரும்புற விதமெல்லாம் பயன்படுத்திக்கலாம்.
சரியா? நல்லது. விரும்புகிற நண்பர்கள் பதிவேற்றம் செய்யுங்க மோகன் கிட்ட. சரியா? தமிழர் வேளாண்மை முறையில கண்டிப்பா சாப்பிட்றவங்க பதிவு பண்ணாம இருக்க மாட்டீங்க. அவ்வளவு அருமையான சுவை. நன்றி, வணக்கம். அப்புறம் விதைக்கரணை சொல்ல மாட்டேன். இந்த கிழங்கு இந்த ரகம் வேற யார்ட்டையும் இல்லை, நாட்டு ரகம் இது. விரும்புகிற நண்பர்கள் இந்த கிழங்கு ரகம் இந்த சுவைக்காக விரும்புனீங்கன்னா அந்த பெட்டி, நீங்க கிழங்கு வாங்குற பெட்டி இருக்கு இல்லையா, அதுலயே ஒரு 10-20 கரணையும் வச்சிருவாரு. சரியா? அந்த குச்சியும் கலந்து அனுப்பிடுவார். நன்றி, வணக்கம்.